யாக்கோபு 5:15 சொல்லுகிறாரு, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிக்கு, வியாதி உள்ளவர்களுக்கு சுகம் கொடுக்கும். ஜெபம் ரொம்ப வல்லமை உள்ளது. அது விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். ஏன் ஜெபம் வல்லமை உள்ளதுன்னா, ஜெபத்தை கேட்கிற தேவன் வல்லமை உள்ளவர். அவர் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறார். சுகம் வேணும்னு சொல்லும்போது, இயேசுவே சுகம் வேணும், ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஆனால் விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். அந்த தாயாரும் அந்த மகன் விசுவாசத்தோடு ஜெபிச்சாங்க. டாக்டர்ஸ் பார்த்தாச்சு, எத்தனையோ கவனிச்சாச்சு, சுகமாக வழி இல்லை. அது எப்படி ஒரு ஜெபத்தில் சுகமாக அப்படின்னு நினைக்கல. இயேசுகிட்ட ஜெபிச்சா அற்புதம் நடக்கும். அந்த விசுவாசம். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இப்போ நீங்கள் சுகமாயிருவீங்க. கேன்சரா, ஆஸ்தமாவா, கிட்னி ப்ராப்ளமா, ஆர்த்ரைட்டிஸா, என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? என்ன வியாதி? படுக்கையில் இருக்கிறீங்களா நடக்க முடியாமல்? இப்போ எளிமையாக நடக்க போகிறீங்க. நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்கள் கூட சேர்ந்து நானும் ஜெபிக்க போகிறேன். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும்போது அற்புதம் நடக்கும். ஏன் தெரியுமா? நம்முடைய நோய்களையெல்லாம் அவர் சிலுவையில் சுமந்துட்டார். மத்தேயு 8:17 வேதம் சொல்லுது, இயேசு நம்முடைய நோய்களை, பலவீனங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டு சிலுவையில் நமக்காய் மரித்தார். அந்த சிலுவையில் இயேசுவை பாருங்க, அழகற்றவராய் தொங்கினார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவர் ரொம்ப அழகானவர். இயேசு இந்த உலகத்தில் உலாகும்போது 30 வயது வாலிபனாய் ஊழியத்துக்கு அவர் வந்து ஜனங்களுக்கு நன்மை செய்கிறார். 33 வயசுல தான் சிலுவையில் அறைகிறாங்க. 3.5 ஆண்டு காலம் கம்பீரமாய் நடக்கிறார். சௌந்தரியம் உள்ளவர், 10,000 பேரில் சிறந்தவர், சாரோனின் ரோஜா, லீலு புஷ்பம் என்று வர்ணிக்கப்பட்டவர், அவ்வளவு அழகானவர் இயேசு. ஆனால் சிலுவையில் அவர் தொங்கும்போது அந்த அழகெல்லாம் இழந்துட்டார். இழக்க வச்சுட்டாங்க. அவர் அடித்து முகத்தில் குத்தி முகம் வீங்கி விட்டார். அப்படியே கண்ணெல்லாம், ஒரு கண் உள்ளே போயிட்டு பாதிக்கப்பட்டு போச்சு, அப்படியே திறக்க முடியல. தாடி மயிரை பிடிச்சு இழுத்து அவர் வேதனைப்படுத்தினாங்க. அதிலெல்லாம் முகம் அப்படியே வீங்கி விட்டார். முள்முடி சூட்டி முகமெல்லாம் ரத்தம். அப்போ அவருக்கு அழகே இல்லை. அவர் முகத்தை பார்த்தா, இவரா அந்த இயேசு? ஜனங்கள் மத்தியில் இவ்வளோ அற்புதம் செய்து நடந்தார், அந்த இயேசுவா இது? அடையாளமே தெரியலையே. அவரை அசிங்கப்படுத்திட்டாங்க. அடித்து அவரை காயப்படுத்தி சிறுமைப்படுத்தி அழகற்றவராய் அந்த சிலுவையில் தொங்குகிறார். ஏன் தெரியுமா? நம்மை சுகமாக்க, நம்முடைய நோய்களை மாற்ற. ஒரு நோய் நம்மை தாக்கும்போது நம்முடைய சரீரம் அழகை இழந்து விடுகிறது, ஆரோக்கியத்தை இழந்து விடுகிறது, பலனை இழந்து விடுகிறாரு. அந்த சின்ன தம்பிதான் முகமெல்லாம் அந்த கட்டிகள் தோன்றினதுனால வெளியே காண்பிக்கிறதுக்கே வெட்கம். அகோரமாய் ஒரு சமயம் ரேமாதரி ஜெபத்தில் ஒரு வாலிப மகள் துப்பட்டாவில் முகத்தை முழுசு மூடி இருந்தாள். அவங்க வந்து இது வரைக்கும் முக்காடு போடுவாங்க, சிலர் பாதி, சிலர் முழுசா. இப்போ முகத்தையே மூடி முக்காடு போட்டிருந்தா. ஏன் இந்த மாதிரி பிள்ளை முகமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த இது யாரு நீ பார்க்கறதுக்காக அந்த முக்காடு லேசை மேலே தூக்கின உடனே இழுத்து மூடிக்கொண்டாள். இதனால் இந்த பிள்ளை இப்படி பண்ணுது அப்படின்னு கவனிச்சா, அதை என்னை எட்டி பார்த்தாரு. அந்த முகமெல்லாம் அகோரமாய் காணப்பட்டது. ஒரு சரும வியாதி, முகமெல்லாம் தோன்றி அதெல்லாம் அகோரமாய் காட்சி அளித்தார். அந்த பிள்ளைக்கு தன் முகத்தை காட்டக்கூட முடியல, வெட்கம். அந்த முகத்தில் தோன்றியிருந்த அந்த நோய் அப்படி முகமெல்லாம் பரவி பார்ப்பதற்கே ஒரு அகோரமான காட்சி. என் இருதயத்தை உடைத்து விட்டார். ஒரு வாலிப பிள்ளை, வாழ வேண்டிய ஒரு மகள், அவளுக்கு எப்படி இருக்கும்? கண்ணில் கண்ணீர். ஆண்டவரே, சிலுவையில் நீர் அழகற்றவராய் தொங்குனீங்களாப்பா, இந்த மகளை அழகற்ற நிலைமைக்கு மாற்றின அந்த பொல்லாத வியாதி விலகட்டும், ஒரு அற்புத சுகம் கொடுங்க. நீ கண்ணீரோடு ஜெபம் பண்ணி நான் அனுப்பிட்டேன். மறுபடியும் 1 மாதம் கழித்து அந்த மகள் வந்தாள். அப்போ வந்தபோது இப்போ நல்ல முக்காடிட்டு முகம் தெரிய பளிச்சுன்னு வந்திருந்தாள். என்ன தெரியுறாங்க,
என்று சொன்னாள். இல்லையம்மா அப்படின்னு கேட்டபோது, போன மாதம் நான் வந்திருந்தேன், என் முகத்தெல்லாம் மூடி இருந்தனே, என் முகலாம் கோரமாக இருந்தது. அவ்வளோ நீ அன்னைக்கு நீங்கள் ஜெபிச்சு அனுப்புனீங்க, இயேசு என்னை தொட்டார். என் முகத்தில் இருந்த அந்த அகோரத்தன்மையெல்லாம் மாறி, அந்த நோயெல்லாம் போய், அந்த சருமத்தில் இருக்க அந்த நோயெல்லாம் மாறி இப்போ புது சருமமாய் மாறிவிட்டது. பெரிய சந்தோஷம். இயேசு இயேசு எப்படி இந்த அற்புதம் செய்தார்? அவர் சிலுவையில் அழகற்றவராய் தொங்கினார். நம்முடைய நோய்களை சுமந்துட்டார், நம் நோய்களை ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதி என்ன, எல்லாத்தையும் அவர் சிலுவையில் சுமந்துட்டார். என்னுடைய நோயை அவர் சிலுவையில் சுமந்துட்டார்னு விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது அந்த விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிக்கு சுகத்தை கொண்டு வரும் இந்த வசனம் சொல்லுது. விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? இயேசுவே எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க, அல்லது என் குழந்தைக்கு, என் சகோதரனுக்கு, என் சகோதரிக்கு, எங்கள் பாட்டிக்கு, தாத்தாவுக்கு யாரோ ஒரு வியாதிப்பட்டிருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. நம்ம விசுவாசத்தோடு ஜெபிச்சா இப்போவே அற்புதம் நடக்கும். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை காண்பீங்க, இப்போ நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க. என் கூட சேர்ந்து ஆண்டவருடைய வல்லமை விசுவாசிங்க. இயேசுவால முடியும், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 2:24 இயேசுவின் தழும்புகளால் குணமாகிறோம். அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு அவருடைய கையில் ஆணி கடாவப்பட்ட அந்த தழும்புள்ள கரத்தினால் தொடுகிறார். உடனே நோய் மறைந்து போகிறாரு. ஜெபிக்கலாமா? இயேசுவே அந்த தழும்புள்ள கரத்தினால என்ன தொடுங்க, என் குழந்தையை தொடுங்க, என் மகளை தொடுங்க, மகனை தொடுங்க, இந்த வியாதி படுக்கையில் இருக்கிறங்க அப்பாவை அம்மாவை தொடுங்க. நம்ம ஜெபிச்சா இயேசு அற்புதம் செய்வார். விசுவாசத்தோடு இப்போ ஒரு அற்புதம் நடக்கும்ன்ற விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? இன்றைக்கு இரவு ஒரு மாற்றம் உங்களுடைய சரீரத்தில் வரப்போகிறது. இன்றைக்கு இரவு உங்களுடைய நோய் படுக்கை மாறப்போகிறது. படுக்கையில் கிடக்கிறவங்க எழும்பி நடக்க போறீங்க. உங்களுடைய சரீரத்தில் ஒரு அற்புத சுகம் வரப்போகிறது. நாம் சேர்ந்து இப்போ ஜெபிக்கலாம். ஏன் கூட சேர்ந்து வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. வியாதிப்பட்ட யாராவது இருந்தால் அவங்க மேலே, குழந்தைகள் மேலே, பெரியவங்க மேலே நீங்கள் கை வைத்து என் கூட சேர்ந்து ஜெபிங்க. இயேசுவே தொடும், இயேசுவே குணமாக்கும், இயேசுவே உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொடும். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். தகப்பனே, அருமையான இந்த பிள்ளைகளோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், சுகமாக்கும் என்ற நம்முடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறேன். நான் இவர்களோடு இணைந்து விசுவாசிக்கிறேன். இப்பொழுது நீ சுகம் தருவீர். இப்பொழுது இந்த வியாதி படுக்கை மாறும். இப்பொழுது இந்த நோய்கள் இல்லாமல் போய்விடும். நான் அதை விசுவாசிக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்காக சிலுவை சுமந்தீர். இந்த நோய்களை சிலுவையில் நீ சுமந்து முடித்து விட்டீர். இந்த நோய்களிலிருந்து இவர்களுக்கு விடுதலை கொடுக்க சிலுவையில் இந்த நோய்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நீர் மரித்து உயிரோடு எழுந்து விட்டீர். இப்பொழுது உம்முடைய தழும்புள்ள கரத்தை நீட்டும். உம்முடைய தழும்புள்ள கரத்தினால் தொடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நோய்கள் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வியாதியின் கட்டுகள் அறுக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் போலாத இந்த வியாதிகள் இப்பொழுது கரைந்து மறைந்து இல்லாமல் போகட்டும். கட்டிகள் மறையட்டும். கேன்சர் கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். டிபி கட்டிகள், தைராய்டு கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். ஒரு அற்புதமான சுகம் இப்பொழுது உண்டாகட்டும். கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டிகள் மறைந்து போகட்டும். மார்பில் இருக்கிற கட்டிகள், வயிற்று பகுதியில் இருக்கிற கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து இல்லாமல் போகட்டும். இதோ உம்முடைய தழும்புகளால் குணமாக்குகிறீர். வியாதி படுக்கையில் இருக்கிற இந்த பெரியவர்களை தொடும். எழும்பி நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகமளிக்கிற உம்முடைய வல்லமை கால்களுக்குள்ளே, கைகளுக்குள்ளே பாய்ந்து வரட்டும். வியாதிப்பட்ட இந்த குழந்தைகளை தொட்டு சுகம் ஆக்கும். இயேசுவின் நாமத்தில் சுகம், விடுதலை வரட்டும் என்று நான் மன்றாடுகிறேன். சகல நோய்களும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால். தலை முதல் கால் வரை சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். அற்புதமான சுகம். கேன்சர் வியாதி மறையட்டும். கட்டிகள் மறைந்து போகட்டும். அற்புதமான சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். நீ தொட்டதற்காக, சுகம் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். என்னென்ன அற்புதம் வேண்டுமென்று ஜெபிக்கிறார்களோ அதுல ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. அவருடைய வருமானத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். தேவைகள் சந்திக்கப்படுவதில் அற்புதம் நடக்கட்டும். கடன் பிரச்சனை மாற ஒரு அற்புதம் நடக்கட்டும். பிள்ளைகள் காரியங்கள் வாய்க்க ஒரு அற்புதம் நடக்கட்டும். கற்பத்தின் கனி உண்டாக அற்புதம் நடக்கட்டும். ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்து மகிழ பண்ணும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார், அற்புதம் செய்துட்டார். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ இப்போ அப்படியே வலது கரம் வைத்துங்க, கண்ணை மூடுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், என்னை குணமாக்கி விட்டதற்காய் ஸ்தோத்திரம், என் நோயை எடுத்து போட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம், இயேசுவின் தள்ளும்புகளால் குணமானேன், அதற்காக ஸ்தோத்திரம், 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 இயேசு ராஜாவிற்கு ஸ்தோத்திரம். ஆமேன். விசுவாசிங்க, துதித்து கொண்டே இருங்க. இப்பொழுதிலிருந்து ஒரு ஆச்சரியமான மாற்றத்தை காண்பீங்க. இதுவரை செய்ய முடியாத செய்யுங்க. எழுமுங்க, நல்லா நடங்க. கர்த்தர் சுகமாக்கிட்டார். இனி பயப்படாதுங்க. அற்புதமான சுகத்தை காண்பீங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட சுகத்தை எனக்கு தெரியப்படுத்துவீங்களா? ஃபோனில் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா எனக்கு தெரியப்படுத்திடுவாங்க. உங்களுக்காக தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கணுன்னாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 24 மணி நேரமும் உங்களுக்காக ஜெபிக்க ஜெப வீரர்கள் ஆயத்தமாக இருக்கிறாங்க. உங்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.